சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட சபை ஸ்தாபனத்தினுடைய முக்கியமான தலைவர் ஒருவர் அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த பல சபை பாஸ்டர்களுக்கு குறிப்பிட்ட சில அவர்களுடைய சபை ஸ்தாபனம் சார்ந்த விதிமுறைகளை குறித்து சொல்லுகிறதை கேட்க முடிந்தது. அதில் அவர் குறிப்பாக என்ன சொல்லுகிறார்னா, இந்த ஸ்தாபனத்தினுடைய போர்டு போட்டவங்க இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற சில குறிப்பிட்ட விதிமுறைகளை கரெக்டாக பின்பற்றணும். அதில் முக்கியமாக அவர் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், நகை போட்டிருக்கிறவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாமா, நகை போட்டிருக்கிறவங்களுக்கு திருவிருந்து கொடுக்கலாமா, நகை போட்டிருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா. இந்த காரியங்களை அவர் குறிப்பாக சொன்னது என்னன்னு சொன்னால், நகை அணிந்திருக்கிற நிலைமையில் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது, நகை அணிந்திருக்க நிலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, நகை அணிந்திருக்க நிலைமையில் திருவிருந்து கொடுக்கக்கூடாது. இதைத்தான் அவர் திரும்ப திரும்ப வற்புறுத்தி பேசுகிறார். என்ற நம்முடைய ஸ்தாபனத்தில் இவ்விதமான விதிமுறைகள் இருக்கிறது, மற்றவர்களை குறித்து நமக்கு கவலை இல்லை, நம்ம ஸ்தாபனத்தில் இதை கரெக்டாக பின்பற்றணும். ஆனால் அவர் சொன்னதில் கவனித்து பார்க்கும் பொழுது, நகை அணிந்த நிலையில் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது, நகை அணிந்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில் திருவிருந்து கொடுக்கக்கூடாது, நகை அணிந்துட்டு இருக்கிற நிலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் நகை அணிவது சரியாக தவறாகிற விவாதத்துக்கு போகலை. என்னை பொறுத்த வரைக்கும் நகை அணிவதை பாவம்னு நான் ஒருபோதும் சொல்லுகிறதில்ல. நகை அணிவதற்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் இவர் சொன்ன வார்த்தைகள் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இவர் என்ன சொல்ல வருகிறன்னா, நகை அணிந்து கொண்டிருக்கிற நிலையில் ஞானஸ்நானம் கூடாது, திருவிருந்து கூடாது, கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. அப்போது அவர் என்ன சொல்ல வருகிறார்னா, நகை அணிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இது பண்ணக்கூடாது, ஆனால் அவர் நகை அணியவே கூடாது என்ற அடிப்படையில் அவர் பேசலை. ஒரு விஷயம் வேதத்தின் அடிப்படையிலோ இல்லை தேவனுக்கு முன்பாகவோ தவறாக இருக்கிறது என்று நாம் முடிவு பண்ணால், அந்த விஷயம் இந்த இடத்துக்கு மட்டுமல்ல எந்த இடத்துக்கும் தவறு தான். அப்போ அந்த கோணத்தில் தான் அதை பேசணும். அப்போது ஞானஸ்நானம் பெற வருகிற இடத்துல, நீ இப்போ நகை அணிந்திருக்கிற, நான் உனக்கு இந்த நகை அணிந்திருக்கிறவங்க ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன், நீ நகை அணிந்திருக்கிறனால திருவிருந்து கொடுக்க மாட்டேன், நகை அணிந்திருக்கிற கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், அந்த மாதிரி சொல்லுகிற பொழுது கொள்கை என்ன? நகை அணியவே கூடாது என்பதா, இல்லை இது போன்ற திருவிருந்து வேளையில், கல்யாணம் பண்ணுற வேளையில், இல்லைன்னா ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் அணியக்கூடாது என்பதா? அப்போ இந்த ஸ்தாபனத்துடைய தலைவர் பேசுகிறவர்கள் என்ன சொல்ல வருகிறன்னா, இந்த மாதிரிப்பட்ட திருவிருந்து, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஞானஸ்நானம் இது போன்ற நகை அணியக்கூடாது. ஆனால் உண்மையில் என்ன சொல்லணும்? ஒருவர் ஞானஸ்நானம் பெற வந்தாலோ, இல்லைன்னா திருவிருந்து பெற வந்தாலோ, இல்லை என்றால் திருமணம் பண்ணி வைக்க வந்தாலோ, நகை அணிவதுக்கு பாவம் என்று இவங்க கருதுனா, அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்? உங்களுக்கு நகை அணிகிற பழக்கம் உண்டா? நகை அணிகிற பழக்கம் இருந்தால் நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டோம், நகை அணிகிற பழக்கம் இருந்தால் திருவிருந்து கொடுக்க மாட்டோம், நகை அணிகிற பழக்கம் இருந்தால் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், இதை தான் சொல்லணும். ஆனால் அவர்கள் சொல்வது அப்படி இல்லை. ஞானஸ்நானம் பெற விரும்புகிற வேளை நகை அணியக்கூடாது, திருவிருந்து பெறுகிற வேளை நகை அணியக்கூடாது, கல்யாணம் நடக்கிற வேளை நகை அணியக்கூடாது. அப்போ அதுக்கு அப்பால் போய் அணிந்தால் அதை பற்றி அவர்கள் பார்க்கறதில்லை. ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு தவறுன்னா, தேவனுடைய பால் தவறுனா அந்த இடத்துக்கு தவறு தான், எந்த இடத்துக்கு தவறு தான், அதைத்தான் ஒரு ஸ்தாபனம் பேசும். இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன், நகை அணிவது சரியாக தவறாகிற வார்த்தை இங்கே போகலை. நகை அணிவதே ஒரு ஸ்தாபனம் தவறு என்று சொன்னால், அந்த நகை அணிகிறவர்கள் பாவம் செய்கிறாள்னு அர்த்தம். அப்போ அந்த பாவத்தை செய்கிற ஒரு நிலைமையில் அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை, திருவிருந்தை, இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிறதை இவங்க என்ன செய்யலாம்? தவிர்க்கலாம். இன்றைக்கி பார்க்கும் பொழுது அதாவது குறிப்பாக பெந்தேகோஸ்து சபைகளுக்கு மத்தியில் குறிப்பிட்ட சில சபைகளுக்கு சில ஒழுங்குமுறை இருக்குது. நகை அணிந்திருக்க நிலைமையில் என்ன பண்ணக்கூடாது? திருவிருந்து, ஞானஸ்நானம், கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. ஆனால் ஒரே கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடத்தி வைக்கிற வேளையில் நகை அணிந்திருக்க மாட்டாங்க, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த சபையுடைய கொள்கை, நகை அணிந்திருக்கிறவர்கள் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ரிசப்ஷன் நடக்கும். அந்த ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா, நகை அணியாமல் திருமணம் பண்ணி கொண்ட திருமணம் நடத்தி வைக்கப்பட்ட அதே தம்பதியில் அவ்வளவு நகை அணிந்து கொண்டு வருவார்கள். இப்போது இங்கே நகை அணிந்தால் பாவம், ரிசப்ஷனில் அது பரிசுத்தம். இது என்ன ஒழுங்கு? அப்போது அந்த பாசி என்ன சொல்லியிருக்கணும்? நகை அணிகிற பழக்கம் உள்ளவர்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். இது அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணுற வேளையில், அதாவது கணவன் மனைவியும் திருமணம் இணைகிற வேளையில் நகை அணியக்கூடாது. அதுபோல் திருவிருந்து கொடுக்குற வேளையில் நகை அணியக்கூடாது. திருவிருந்து எடுத்த பிறகு அங்கே போய் என்ன செய்யலாம்? அணியலாம், அது பிரச்சனை இல்லை. அதுபோல் ஞானஸ்நானம் பெறுகள், நீ ஞானஸ்நானம் பெறுகள் நகை அணியக்கூடாது, ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அதுக்கு அப்புறமா அணியலாம். அப்போ எப்படி ஒரு செயல் இங்கே பாவம் அங்கே தவறாக இருக்கும்? அப்போது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். கல்யாணம் நடத்தி வைக்கிற இடத்துல நகை அணிந்திருக்கிற நிலை பாவம்னா, கொஞ்சம் இடத்துல ரிசப்ஷன் நடக்குது, அப்போ மட்டும் அது பாவம் இல்லையா? அப்போ அந்த பாஸ்டருடைய கொள்கை என்ன? ஒரு சபை ஸ்தாபனத்துடைய கொள்கை என்ன?
குறிப்பிட்ட சில நிகழ்வுகளில் மட்டும் நகை அணியக்கூடாது என்பதா, இல்லை எங்கும் நகை அணியக்கூடாது என்பதா? நகை அணிகிறது பாவம்னா, அது ஞானஸ்நானம் எடுக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, கல்யாணம் நடக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அது திருவிருந்து எடுக்கிற வேலையாக சரி, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது தவறு தானே. அப்படித்தான் போதிக்கணும். ஆக இது ஒரு மாய்மாலமான, இல்லை என்றால் ஒரு கோட்பாட்டில் ஒரு சரியான தெளிவற்ற நிலைமையை காட்டுகிறது. தேவன் எங்கும் இருக்கிறார் நம்ம சொல்கிறோம். அப்போது கல்யாணம் நடக்கிற இடத்துல தேவன் இருக்கிறாரு, நீ நகை அணியக்கூடாதுன்னு சொன்னால், ரிசப்ஷன் நடக்கிற இடத்துல தேவன் இல்லையா? திருவிருந்து கொடுக்குற இடத்துல தேவன் இருக்கிறாரு, அங்கே நகை அணியக்கூடாது. அப்போ திருவிருந்து எடுத்த பிறகு அடுத்த இடங்களில், அப்போ இதில் நமக்கு ஒரு தெளிவு வேணும். அதில் இன்னொரு கொடுமையை பார்த்திங்கன்னா, சில இடங்களில் கல்யாணம் நடக்கும். அதாவது பெந்தைகோஸ்தே சபை பெண்ணாக இருக்கும், அதை சிஎஸ்ஐக்காரங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அங்கே என்னன்னு சொன்னால் சிஎஸ்ஐ சிஸ்டமும் அங்கே வரும், பெந்தைகோஸ்தே சிஸ்டமும் வரும். பெந்தைகோஸ்தே பாஸ்டர் சொல்லுவார், நான் அந்த தாலி கட்டுறதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன், தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன், அது எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு பெரிய பாவம். அப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தாலியை நான் எடுத்து கொடுக்க மாட்டேன், மிச்சம் உள்ள எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன், அப்படி கல்யாணம் நடத்தி வைப்பார். அப்புறம் அங்கே ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் வந்திருப்பார். சிஎஸ்ஐ பாஸ்டர், ஏஎல்சி பாஸ்டர், டிஎல்சி பாஸ்டர், லுத்தரன் பாஸ்டர், ஏதோ ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவார், இந்த பெந்தைகோஸ்தே பாஸ்டர் அந்த பைபிளெல்லாம் மாற்றி அந்த கல்யாணம் நடத்தி வச்ச பிறகு இவர் என்ன பண்ணுவார், தாலி எடுத்து கொடுத்து ஜெபம் பண்ணி அவங்க அணிந்து கொள்வாங்க. இது என்ன, ஒரே இடத்துல ஒரு பாஸ்டருக்கு பாவம், இன்னொரு பாஸ்டருக்கு பரிசுத்தம். அப்போ இந்த முதல் பாஸ்டர் என்ன சொல்லுவோம், நகை அணிந்து திருமணம் நடத்துகிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், அதானே செய்யணும். இல்லை, நகையை மட்டும் நான் தொட மாட்டேன், ஆனால் அந்த இடத்துல இருப்பேன். அப்போ இவைகளில் என்ன ஒரு ஆவிக்குரிய ஒரு தெளிவற்ற நிலைமை. நான் கல்யாணத்தை பைபிள் மாற்றி கல்யாணம் மட்டும் நடத்தி வைக்கிற, மிச்சத்தை நீங்கள் பார்த்துங்க. அப்போ இவைகளெல்லாம் ஒரு சரியான ஒழுங்குமுறைகள் அல்ல. இதிலெல்லாம் நமக்கு ஒரு தெளிவான கருத்து வேணும். நம்ம சபை மக்களுக்கு என்ன விதமான ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறோம், என்ன மெசேஜ் கொடுக்குறோம். நகை அணிவதே பாவம்னு சொல்கிறோமா, இல்லை குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் நான் அணிவது பாவம்னு சொல்கிறோமா, இதை நாம் தான் தெளிவுபடுத்த வேண்டும். சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம், ஆபரணம் அணிந்திருக்கிற நிலைமையிலே ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டோம், ஆபரணம் அணிந்திருக்கிற நிலைமையில் திருவிருந்து கொடுக்க மாட்டோம், ஆபரணம் அணிந்திருக்கிற நிலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். இவ்வளவு இந்த மாதிரி 3 இடங்களில் இந்த நகை அணிந்திருக்கிற இடத்துல அங்கே செய்வோன்னு சொல்லுகிற எத்தனை பாஸ்டர்கள் நகை அணிந்திருக்கிற நிலைமையில் காணிக்க வேண்டாம் என்று சொல்லுவோம். நாங்கள் நகை அணிந்திருக்கிறோம், காணிக்கை வாங்க மாட்டோம் என்று பாஸ்டர்கள் சொல்லுகிறார்களா? காணிக்கை கொடுக்கறதுக்கு நகை அணிந்திருக்கிறா அணியவில்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு திருவிருந்து கொடுக்கறதுக்கு இன்னும் ஞானஸ்நானம் கொடுக்குறோம்னு அது பிரச்சனை. ஆக இது ஏதோ நம்ம ரொம்ப ஆவிக்குரிய விஷயங்களை ரொம்ப கரெக்டாக இருக்கிறது மாதிரி ஒரு பக்கம் காண்பித்து, இன்னொரு பக்கம் நான் அரைகுறையாக இருக்கிறோம் என்பதை நம்ம அறியாமலே போகிறது. தெளிவாக இருக்கணும். ஒரு விஷயம் சரியா, அந்த விஷயம் இங்கேயும் சரிதான், அங்கேயும் சரிதான், எங்கும் சரிதான். ஒரு விஷயம் தவறா, இங்கும் தவறு தான், அங்கும் தவறு தான், எங்கும் தவறு தான். எனவே ஆபரணம் அணிந்த நிலைமையில் ஞானஸ்நானம், திருமணம் அதை சொல்லக்கூடாது. நாங்கள் ஆபரணம் அணியும் பழக்கம் உள்ளவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டோம், திருவிருந்து கொடுக்க மாட்டோம், கல்யாணம் நடத்துவோம், அந்த மாதிரியாக சொல்லுவோம். மறுபடியும் நான் சொல்லி முடிக்கிறேன். நகை அணிவது தவறா சரிங்கிற விவாதத்தை நான் போகலாம். ஆனால் நகை அணிவதை தவறுன்னு சொல்லுகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் தவறுன்னு சொல்லிவிட்டு மற்ற இடத்துல அதை ஏற்றுக்கொள்கிறார்களே, அது என்ன என்பதுதான் முக்கியமான கேள்வி. அதை நம்ம சிந்திக்க வேண்டும்.